அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அருமையான இந்த வியாழக்கிழமை இரவு நேர ஆரம்ப வேளையிலே நாம் சகோதர சகோதரிகளாக இந்த இடத்திலே ஒன்று கூடி தேவனுடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவருடைய கிருபை நமக்கு தந்ததற்காக அவருடைய நேசகுமாரன் மூலமாக நன்றி ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு மாபெரும் வாய்ப்புகள் தவறாய் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் அவருடைய ரீப்ரின்ஸ் நம்பர் 3240 நீங்கள் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாவீதின் வாழ்க்கை அந்த ஒரு புஸ்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பாடம் நம்ம படிக்கும்போது ரொம்ப எச்சரிப்பான ஒரு பாடமாக இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். 2 பேருடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தேவன் அருமையான ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். இதுக்கு நம்முடைய மூத்த சார் கொடுத்துருக்கிறதான ஆதார வசனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் அப்படிங்கிற நீதிமொழிகள் வசனத்தை மையமாக வச்சிருக்கிறார். அதில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு காரியத்தை மையமாக வச்சு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்முடைய 7ஆம் தூதன் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை எடுக்கலாம். ஆனால் இவர் எடுத்திருக்கிறது எங்கே அப்படின்னா 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம், அதாவது சவுளுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பாகத்தை, சவுல் ராஜாவுடைய கடைசி பாகத்தை மையமாக வச்சு அதில் நடந்த சம்பவங்களை வச்சு தான் நமக்கு என்ன பண்ண போகிறாருன்னா பாடத்தை தரப்போகிறார். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. சவுல் ராஜா இருக்கிறார், அதுக்கடுத்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா தாவீது இருக்கிறார். 2 பேருமே ஒரே பீரியட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இருந்து ராஜாக்களாக என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. இதில் விசேஷம் என்ன அப்படின்னா 2 பேரையுமே அபிஷேகம் பண்ணுறது யார் அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. ரொம்ப உண்மையிலே அவர் தேவனுடைய மனுஷன். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம் சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து. இப்போ இதை நம்ம சப்ஜெக்டாக பார்க்காம சவுளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே காலப்பகுதியில் வாழ்ந்தாங்க. தேவன் 2 பேருக்குமே ஈக்குவலான காலப்பகுதியை அரசாள்றதுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா கொடுத்துருக்கார். பட்சபாதம் பண்ணலை. பட்சபாதம் என்ன பண்ணலை 2 பேருக்குமே ஈக்குவலான காலப்பகுதியை கொடுத்துருக்கார். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த சப்ஜெக்டை சகோதரர் ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்போடு தான் கண்டக்ட் பண்ணிவிட்டு கீழே போனார். இது கடைசி காலத்திற்கான எச்சரிப்பு, அதே சமயத்தில் எச்சரிப்பு தான், அதே சமயத்தில் நமக்கான ஒரு கேரக்டர் ஸ்டடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். நிழலும் பொருளாக பார்க்க போகிறது கிடையாது, கேரக்டர் ஸ்டடியாக என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 பேருடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய இருதயம் யாருடைய வாழ்க்கையை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடமாக இதை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பாடமாக தான் இருக்கும். இப்போ 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது அந்த ஒரு புஸ்தகத்தினுடைய கடைசி பாகம். அது என்ன முடியும் அப்படின்னா பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண சவுல் என்ன பண்ணிடுவாருன்னா தோற்று போய் தன்னுடைய பட்டயத்தை நிலைநிறுத்தி அதில் விழுந்தவர் என்ன பண்ணிடுவார்னா இறந்து போயிடுவார். அப்போ நடந்த சம்பாஷணைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஒரு அதிகாரத்தை மையமாக வச்சு நம்ம போகிறதில்ல. ஆனால் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா அன்புக்குரியவர்களே, சவுளுடைய வாழ்க்கை, அதே சமயத்தில் அன்புக்குரியவர்களே தாவீதினுடைய வாழ்க்கை, இதை மையமாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மதியீனமான தவறுகள் நிறைய பண்ணியிருப்பார், தப்பிதங்கள் நிறைய இருக்கும். இவருடைய வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா தெய்வீக தயவில் தேவன் காட்டின இரக்கத்தில் மாபெரும் வாய்ப்புகளோடு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சவுல் எப்படி வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? கழுதையை தேடி, காணாமல் போன கழுதையை தேடி வந்தார் இல்லையா? பென்யமீன் அந்த ஒரு குடும்பம், அதாவது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு இடத்துலேருந்து, சின்ன ஒரு குடும்பத்திலேருந்து, அவரே சொல்லிடுவார் என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது, சின்ன ஒரு கோத்திரமாக இருக்குது, சின்ன ஒரு குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ கழுதையை தேடி வந்தார். கழுதையை தேடி வந்தபோது தான் இந்த வாய்ப்பு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா கொடுக்கப்பட்டுச்சு. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய நிறைய தனிப்பட்ட பண்புகள் நிறைய இருந்துச்சு இவர்கிட்ட. முதல்ல இவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போதே இவர் வெளிப்படுத்தின விஷயமே என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்னது,
நான் அதற்கு பாத்திரம் நல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை முதல்ல வச்சுட்டார். அடுத்து காணாமல் போன கழுதையை தேடுகிறதற்காக அவர் வாய்ப்பு, அதாவது அந்த அது என்ன சொல்லலாம், ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அவர் அவரை தேடும்போது அவருக்கு எதாவது கொண்டு போகணும் அப்படிங்கிற உணர்வு அங்கே என்ன ஆகுதுன்னா அவருக்கு இருக்குது. நம்ம போகிறோம், வர்ற வழியில் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டோம், தின்பண்டங்கள்லாம் தீந்தாச்சு. அப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா அவருக்கு எதாவது கொடுக்கணும் இல்லையா, ஞான திருஷ்டிக்காரன்னு சொல்லுவாங்க. நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம். அந்த ஞான திருஷ்டிக்காரனுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேள்வி கேட்குறார். இது எல்லாமே அவர் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்பாகவே அவர்கிட்ட இருந்த தனித்தன்மையான பண்புகள். இதெல்லாம் நம்ம கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்து நம்ம பெயர் சபையில் இருக்கும்போது, அதாவது பெயர் சபையில் இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா, எத்தகைய பண்புகள் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் நம்ம சவுலை பற்றி பார்க்கும்போதே நம்மளை நாம் அப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணலான்னா வரலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஆள் சவுல். ஆரம்ப கால பகுதியில் அவரை மாதிரி யாருமே கிடையாது. தேவன் ஒருவேளை அந்த குணத்தை பார்த்து தான் அங்கே கூட்டிகிட்டு வந்தாரான்னு தெரியலை நமக்கு. தனித்தன்மையான பண்புகள். அவர் ராஜா ஆன உடனே நிறைய பேர் காணிக்க கொண்டு வரல. ஏன் அப்படின்னா இவர் பென்யமீன் கோத்திரத்தான். ராஜாவை எங்கே எதிர்பார்த்தாங்க அப்படின்னா யூதா கோத்திரத்தில் எதிர்பார்த்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணல, காணிக்க கொண்டு வரல. அப்போ காணிக்க கொண்டு வராதனால இந்த ராஜா பக்கத்தில், சவுலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, இதை யார் யார் காணிக்க கொண்டு வரலையோ அவங்களெலாம் நம்ம கொன்று போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சவுல் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் அந்த இடத்துல காமிப்பார். என்ன கேரக்டர் அப்படின்னா, இன்று இரட்சணியத்தின் நாள், அது சொல்கிற வார்த்தை, ஒருவரும் கொல்லப்படக்கூடாது அப்படிம்பார். எப்படிப்பட்ட மைண்டு பாருங்கள். இப்படிப்பட்ட மைண்ட் இருக்கக்கூடிய மனிதன் கடைசியில் அவருடைய முடிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் சம்மதமே இருக்காது. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கு. இந்த தனிப்பட்ட பண்புகள் பல்வேறு விதத்தில் மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அவருக்கு. அதே சமயத்தில் இது ஒரு கேரக்டர். அவருடைய சரீர தோற்றம் கூட எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நல்ல ஹைட். அவர் ஆள் சிவப்பார ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ரொம்ப ஹைட்டு. அந்த ஹைட் நமக்கு எதை ஆவிக்குரிய பாடமாக தருது அப்படின்னா, சவுல் தவறி போனார் இல்லையா, நல்ல வளர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சவுலுடைய கேரக்டர் என்னவாக இருக்குன்னா ஒரு பாடமாக இருக்குது. யார் வளர்ந்தவங்க? ரொம்ப வருஷமாக சபையில் 30 வருஷம் முன்னாடி நீ நடத்திட்டு இருக்கவங்களா? கிடையவே கிடையாது. கேரக்டரில் கேட்ட சத்தியத்தின்படி கேரக்டர் சபையில் யார் யார் காண்பிக்கிறாங்களோ, வீட்டில் காண்பிக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல வளர்ந்தவங்க. இப்படி நல்ல வளர்ந்தவங்க, சவுல் மாதிரி வளர்ந்தவங்க, இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோற்றம் இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த தோற்றம் அவருக்கு ஸ்பெஷல். இஸ்ரேல் கோத்திரத்தில் யாருமே கிடையாது அந்த மாதிரி ஹைட். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் நின்னார் அப்படின்னா எல்லா ஜனங்களும் அவருக்கு தோளுக்கு கீழே தான் நிற்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சகோதரன் சத்தியத்தை கேட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் முன்பாக அவர் நிற்கும்போது கேரக்டர் அடிப்படையில் அவர் நல்லா பார்க்கலாம், அவர் மட்டும்தான் வளர்ந்துருப்பார். இதான் வித்தியாசம் இல்லையா அன்புக்குரியவர்களே? இப்படி செல்வாக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த தனித்தன்மைகள், அவருடைய உயரம் எல்லாமே அவருடைய செல்வாக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா அதிகம் பண்ணிச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஜனங்களால் ரொம்ப கவரப்பட்டுட்டார். ராஜாவான உடனே ஜனங்களால் கவரப்பட்டார். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் இருந்த போதிலும் கூட அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா லாஸ்ட்டில் தோற்று போயிட்டார் இல்லையா. அந்த தேவன் எதிர்பார்த்த கேரக்டர் வரல, நல்ல ஒரு ராஜான்னு பெயர் எடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் அவர் இல்லை. முதல் ராஜா, இவ்வளவு சிறப்புகள் அவருக்கு இருக்குது, ஆனால் முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் சவுல் பேர் இருக்கா அப்படின்னா இல்லை. சவுல் பேர் என்ன பண்ணல, இல்லை. அதை எங்கே, அதுக்கு ஆதாரவசனம் பின்னாடி படிக்க போகிறோம் நம்ம. அன்புக்குரியவர்களே, இவருடைய தோல்விக்கான காரணங்களிலிருந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் விலையேற பெற்ற படிப்பினை இருக்கிறதாக நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு கொடுத்து இப்படி தான் என்ன பண்ணுறாருன்னு ஆரம்பிக்கிறார். அதே சமயத்தில் சவுளுடைய காலத்தில் ஈக்குவலாக அவருடைய நாட்களிலே வாழ்ந்த தாவீதை குறித்தும் என்ன பண்ணிகிட்டே வருவார்னா ரசல் பிரதர் அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ சவுலிடத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, அவருக்கு சவுல்கிட்ட பார்த்தீங்கன்னா தைரியம் இருந்துச்சு, எந்த ஒரு விஷயத்தையும் செயலாற்றுவதற்கான தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு, தன்னடக்கம் இருந்துச்சு, பெருந்தன்மை இருந்துச்சு.
இது எல்லாமே உயர் குணங்களாக அவர்கிட்ட என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா காண்பிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கேரக்டர்லாம் அவர்கிட்ட இயற்கையாகவே இருந்ததாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்குமா கேரக்டர்? ஞானஸ்நானம் எடுத்தது, சத்தியத்தை படித்ததெல்லாம் விட்டுடலாம். சுபாவத்தில் நம்மக்கிட்ட அன்பு இருக்கா இல்லையா? ஒரு சின்ன நாய்க்குட்டி ரோட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால் தவறி விழுந்து அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அடிபட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பொதுவாக அதை எடுத்து அதை கால் தடவி விட்டு ஒரு காயம் கட்டி, இல்லை ஏதாவது ஒன்று ஓரமாக எடுத்து வைப்போம், இல்லை யாருக்காக விரும்புகிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஆபத்திலிருந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் மனுஷனை ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று அகப்பட்டு விட்டால், அதாவது ஏதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு தவறில் அகப்படும் போது அவனை வந்து பெருந்தன்மையாக அந்த விஷயத்திலிருந்து தூக்கி விடுறதுக்கான காரியங்கள், சரிதான் போப்பா மனுஷ காரியம் தானே, இப்படியெல்லாம் சில காரியங்கள் நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்கிறதெல்லாம் உண்மைதான். நேச்சர், இது நம்மக்கிட்ட இருக்கிற நேச்சர் இது இல்லையா? இப்போ தேவன் நம்மளை இந்த ஒரு அழைப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சவுல் செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கிறத ரசல் பிரதர் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, இந்த கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா, இது அவர் என்ன பண்ணலை அப்படின்னா அடுத்த நிலைமைக்கு டெவலப் பண்ணலை, விருத்தி என்ன பண்ணலை, செய்யலை. அப்போ இதை எப்படி பிரதர் நம்மளாம் விருத்தி செய்கிறதுனா என்ன அப்படின்னா, இன்னும் அதிகமாக அந்த குணலட்சணத்தில் சத்தியத்துக்குள்ளே வந்த பின்னாடி வளருது. இதை சவுல் என்ன பண்ணலை அப்படின்னா, இருந்தார், ஆனால் அதுக்கப்புறம் ராஜாவானதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மையிலேருந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா விலகிட்டார். அதுக்கு முதல் காரணமே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெலிஸ்தியர், அடுத்து பார்த்திங்கன்னா தாவீதினுடைய அபிஷேகம். தாவீது அபிஷேகம் பண்ண போது கூட பெலிஸ்தருக்கு எதிராக, கோலியாத்துக்கு எதிராக அவர் அனுப்ப போதும் கூட முழு மனசோடு தான் அனுப்புகிறார் இல்லையா? முழு மனசோடு தான் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். நீ ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இதெல்லாம் போட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறார். ஆனால் தாவீது என்ன பண்ண மாட்டார்னா, ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லைன்னு கழட்டி வச்சுருவார். ஏன்னா அவர் ஒரு மெய்ப்பனாக இருந்தவர், இந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் எனக்கு ஒத்து வராது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னா, ஒரு லெக்கின்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு டாப்பு போட்டிருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அதுக்கு பேர் நம்ம வச்சுருக்கிறோம். இதை போட்டுட்டு தான் என்ன பண்ணுவார்னா, அந்த யுத்தத்துக்குரிய ஆயுதங்களை வந்து வாள் மற்றும் கேடகம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போவாங்க. தலையில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெல்மெட் இருக்கும். இது இப்படி தான் வந்து யுத்தத்துக்கே போவோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தாவீது என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. சவுல் என்ன நினைக்கிறாருன்னா, நீ இப்படி போனால் தான் ஜெயிக்க முடியும். தாவீது என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்குள்ளே இருக்க தைரியமும் என் கையில் இருக்க அந்த கவனம் என்ன செஞ்சால் கோலியாத்து விடுவார். கோலியாத்தினுடைய அந்த உருவம் முழுவதுமாக கம்ப்ளீட்டாக மறைக்கப்பட்டிருக்கும். இதைத்தான் தாவீது பார்க்குறாருங்க. எந்த இடத்துல அடிக்கலாம், கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கு. எந்த இடத்துல அடிக்கலாம்னா கரெக்டாக நெற்றி, அதில் அடித்தா என்ன பண்ணிடலாம், கீழே விழ தட்டிடலாம். அங்கே தான் கேப் இருக்குது. இங்கே தான் நம்ம சுய புத்தியில் என்ன பண்ணணும், கொஞ்சம் செயல்படணும். அதாவது என்னென்னா சமயோகித புத்தி அப்படிம்பாங்க. அது என்ன புத்தி அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குன்னா அந்த நேரத்தில் நமக்கு தருகிற ஞானம் நம்மக்கிட்ட இருக்குது. இதை தான் தாவீது என்ன பண்ணார்னா யூஸ் பண்ணல. இந்த டைமில் கூட சவுல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நல்லா தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே அவருக்குள்ளே வருது. இவர் ஜெயிச்சுட்டு வந்த பின்னாடி ஜனங்கள் இவரை பாராட்டும் போது இவருக்குள்ளே இருக்கிற மறைந்து இருக்கிற ஒரு குணம் அருமையாக வெளியே வருது. இதுவரை நல்லவர், இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, நான் இருக்கிற ராஜாவா, ஆனால் பாராட்டு யாருக்கு கிடைக்குது, தாவீது கிடைக்கும். எப்படி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. உள்ளேருந்து ஒரு விஷயம் இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, இதுவரை சவுளுடைய வாழ்க்கையில் இந்த கேரக்டர் வெளிப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா அது வெளிப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் நல்ல கேரக்டர், அவருக்குள்ள இயல்பாகவே இருந்த கேரக்டரை அவர் என்ன பண்ணல அப்படின்னா டெவலப் பண்ணல. அதே சமயத்தில் இவர்கிட்ட இயல்பாக காணப்படாத குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த பெருமை மாதிரி, இந்த குணங்களை விட்டு விடுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை அப்படின்னா மனசு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இது போகும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இந்த கேரக்டர் இது மறைமுகமாக என்னாச்சுன்னா அவருக்குள்ளே வளர்ந்து 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 இது என்னாச்சு அப்படின்னா கடைசியில் முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் இருந்தே அவர் இல்லை. முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே ஆபேல்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டே வருவார். கடைசியில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நீங்கள் படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் என்ன சொல்கிறேன், இது
ஒரு நிமிஷம். அந்த எப்தா அந்த நியாயாதிபதிகள் வர கரெக்டாக முடிச்சுக்கோங்க. மறுபடியும் படிங்க அந்த லிஸ்ட் மட்டும். கிதியோன், பாராக், அப்புறம் சிம்சோன், எப்தா. எப்தா வர 4 நியாயாதிபதிகள் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. நியாயாதிபதிகள் நிறைய உண்டு, ஆனால் இவர் 4 பேரை சொல்லிட்டு லைனாக வந்துட்டார். இப்போ அதுக்கடுத்து தாவீதுக்கு வந்துட்டார். இப்போ யாரை பற்றி பேசியிருக்கணும்? இடையில சவுலை பற்றி என்ன பண்ணியிருக்கணும்? பேசியிருக்கணும். சவுலை பேசாமல் தாவீதை பேசுகிறார். அதுக்கடுத்து சாமுவேலை பேசுகிறார். தாவீதுக்கு அப்புறம் சாலமோனையும் என்ன பண்ணல? 2 பேருமே முக்கிய லிஸ்ட்டில் வரல. இடையில இருந்த தாவீது என்ன பண்ணிட்டார்? வந்துட்டார் இல்லையா? அப்படின்னா தாவீதுட்ட ஏதோ ஒரு விஷயம் தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை என்ன பண்ணிட்டாருன்னா ஜனங்கள் முன்பாக தாவீது என்ன பண்ணிட்டார்? காமிச்சிட்டார், வாழ்ந்து காமிச்சிட்டார். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சவுலை பொறுத்த மட்டும் இன்னொரு விஷயத்தை அவர் பண்ணலை. தேவனுக்கு பிரியமாக வாழணும், அதாவது தேவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரா? எங்கேயுமே அவரோட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். தாவீது அறிவுறுத்திட்டு போன சாலமோனுடைய வாழ்க்கையிலையும் இதை என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ஆனால் சவுல்கிட்ட இந்த ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அருமையான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பூ மாதிரி இருக்கக்கூடிய மனுஷன் விஷ காற்று அடித்து அந்த காற்றில் தீய்ந்து போனால் அந்த மலருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? அருமையாக மலர் வீசு உள்ள இயல்பான குணங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு விஷ காற்றில் என்ன பண்ணிடுச்சான், அந்த பூக்கள் எல்லாம் பூ என்ன ஆச்சுன்னா கருகி போச்சுன்னு சொல்கிறார். அப்போது தீமை அவருக்குள்ளே இருந்து என்னாச்சு அப்படின்னா வளர ஆரம்பித்து இவர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்த குணங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னாச்சுன்னா போயிடுச்சு. போன பின்னாடி நேர் ஆப்போசிட்டான குணங்கள்லாம் அவர்கிட்ட என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து இவர்கிட்ட இருந்த தன்னடக்கம், என்னுடைய குடும்பம் சின்னது, இன்னைக்கு யாரையும் கொல்லக்கூடாது இப்படிங்கிற ஒரு தன்னடக்கம் என்னவா மாறிடுச்சுன்னா இருமாப்பா மாறிடுச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இயல்பான கேரக்டர்லாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணி பாருங்கள். பக்கத்து சீட்டை பார்க்கக்கூடாது, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயத்தின் தன்மை என்ன பண்ணலாம், நம்ம எந்தெந்த இடத்துல தவறி இருக்கோம், இந்த தன்னடக்கம் இயல்பான கேரக்டர்லேருந்து சத்தியத்துக்குள்ளே வந்த பின்னாடி நாம் என்னைக்காவது இருமாப்பு கொண்டு நான் சொல்கிறது தான் சரி, நீ எனக்காக வாழணும், எனக்காக இதை செய், நான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த தன்மைகள்லாம் நம்மக்கிட்ட என்ன பண்ணவே கூடாது, என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது இல்லையா? அதே மாதிரி தேவன் ஒரு விஷயத்தை சவுலுக்கிட்ட எதிர்பார்த்தார். அந்த விஷயம் என்னன்னா, அமலேக்கியரை ராஜா வந்த உடனே அமலேக்கியர் முழுவதையும் என்ன பண்ணிப்போம், கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு பிளான் வச்சுருந்தார். மோசே கிட்ட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ அமலேக்கியரை என்ன பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அதற்கு ஒன்று காலம் வருது, அப்போ அமலேக்கியரை என்ன பண்ணிடலான்னா, ஏன்னா மறைந்திருந்து தாக்குவாங்க அவங்க. அந்த அமலேக்கியரை வெட்டுறதுக்கு, அமலேக்கியரை அழிக்கிறதுக்கு சவுலுக்கு என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு, ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டுச்சு. அந்த வாய்ப்பையும் அவள் அமலேக்கிற கொள்ள அந்த விஷயத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா லூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய சுய சித்தத்திற்கு இடம் கொடுத்துட்டார். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம சுய சித்தத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துருக்கார். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இவருக்குள்ளாக இருந்த கொடூரம் கடுமையான சந்தேகத்தை என்ன பண்ணிருச்சுன்னா ஏற்படுச்சு. ஏன்னா இவர் வந்து உட்கார்ந்த உடனே முதல்ல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி எந்த ஒரு அஞ்சனக்காரன் பார்க்குறவங்க தவறான ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேசத்தை முதல்ல நியாயாதிபதிகள் செய்யாத ஒரு காரியத்தை சவுல் பண்ணார். எப்படி அந்த ஞானம் அவருக்கு இருக்குதுன்னு தெரியல, முதல்ல எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க. அந்த அம்மா எங்கே போயிருந்தாங்க, எந்த ஊருக்கு போயிட்டாங்க, அவுட்டரில் போயிருந்தாங்க. எந்த ஊரில் இருந்தது சவுலுக்கு தெரியாது. அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது சாமுவேல் இல்லை, இப்போ போய் கேட்கணும்னு சொல்லும்போது தான் விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது தான் தெரியுது எந்த ஊரில் ஒரு அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீ இருக்கா அப்படிங்கிறது என்ன தெரியுது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜெயிக்கமோ மாட்டோமோ தெரியாது, கேட்கறதுக்கு சாமுவேல் இல்லை இல்லையா. அப்போ ஜெயிப்போமோ மாட்டோமோ அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சந்தேகம் என்னாச்சு உள்ளுக்குள்ளே. தேவனிடத்தில் அருமையாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது, அது வாய்ப்பு இருக்குது, ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அப்போ கடைசி யுத்தத்தில் அவர் அந்த சூழ்நிலையில் அவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து கோபம் ரொம்ப அதிகமாயிட்டே வந்துச்சு.
கோபம் என்னாயிட்டே வந்துச்சு, அதிகமாயிட்டே வந்துச்சு. தாவீது இருக்கும் போதெல்லாம், அவர் கின்னார வாசிக்கும் போதெல்லாம் அவரை கொல்லணும் அப்படிங்கிற வெறி அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவனால் விடப்பட்ட ஒரு ஆவி, பொல்லாத ஆவி அவர்கிட்ட என்ன இருந்துச்சு. அந்த பொல்லாத ஆவி வர்றதற்கு என்ன காரணம்? அவர் நல்லா இருக்கும்போது, உண்மையிலே சூப்பரான கேரக்டர் இருக்கும்போது பொல்லாத ஆவிக்கு இடம் இருக்கா? இல்லை. ஆனால் இவர் எப்போ தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு எதிராக இவர் பெருமையும் மேட்டிமையும் அடைஞ்சு தன்னை பெரிய ஆளா, அதாவது இவர் சொன்ன விஷயத்துக்கே ஆப்போசிட், எப்படி நான் சின்ன கோத்திரம், அதுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு அவரே ஆப்போசிட்டாக திரும்பும்போது தேவன் பொல்லாத ஒரு ஆவி என்ன பண்ணிட்டார், உள்ளே கொடுத்து. அந்த பொல்லாத ஆவி உள்ளே இருந்து பல வேலைகளை என்ன பண்ணிச்சு, செஞ்சிச்சு. எப்போ பார்த்தாலும் சீனம். தாவீதை என்ன பண்ணல, இல்லை. அடுத்து நம்ம பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில் தாவீதை விரட்டுறதுக்கான இவர் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப அதிகம், ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக இவர் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப கம்மி. இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். இப்போ நம்மக்கிட்ட அப்படியே வரலாம். இப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு அதிகமாக நம்ம டைம் ஒதுக்கணுமா, அல்லது மற்ற சகோதரர்களோ சகோதரிகளோ குறித்து நம்ம ஏதாவது வீம்பு பேசுகிறதுக்கோ புறங்கூறுதற்கோ இதுக்கு அதிக டைம் ஒதுக்கணுமா? தேவ சித்தம் செய்கிறதுக்கு தேவன் இன்னைக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அதை நான் எப்படி செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனை அதிகமாக இருக்குமே தவிர, மற்ற சகோதரர்களை குறித்தோ சகோதரியை குறித்தோ உலகத்தை குறித்தோ எந்த ஒரு நாட்டம் நமக்குள்ளே. ஏன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த பாயிண்ட்டை அதிகப்படியான டைமை இதுக்கு கொடுத்துடக்கூடாது. தேவனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஏன்னா இது சவுல் செய்த மிகப்பெரிய தவறு. இப்போ முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா அதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னா, நிச்சயமாக திரள் கூட்டத்தையும் அவர் இல்லை, சவுல் 2ஆம் மரணத்துக்கு என்னவா இருக்கிறார், ஒரு அடையாளமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு இதில் எவ்வளோ பெரிய எச்சரிக்கை. திரள் கூட்டத்துக்கு போகிறதே தப்புன்னு சொல்லி சபை தான் கரெக்டுன்னு சொல்லி அதற்கான ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற நம்ம இந்த கேரக்டரை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடவே கூடாது, அனுமதிச்சிடவே கூடாது. சரி, பொல்லாத ஆவி, ஒருவேளை நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா நமக்குள்ள பொல்லாத ஆவியை தேவன் விடுவாரான்னா, பொல்லாத ஆவிங்கிற அந்த பிசாசு மாதிரி சிந்தனைகள் நமக்குள்ளே வராது. ஆனால் நம்மக்கிட்ட இயல்பாக இருந்த அந்த கேரக்டர்லாம் வெளியே போயிட்டு சற்றும் சம்பந்தமே இல்லாத கேரக்டர் எல்லாமே நமக்குள்ளே வந்துடும். முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவோம். தொட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். இதுதான் அடையாளம். தொட்டதுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறோம்னா என்ன இல்லை அப்படின்னா, அன்பு இல்லை. அன்பு இருந்தால் கோவம் வராது. தப்பே பண்ணாலும் கோவம் வராது. அப்படி ஒருவேளை கண்டிக்கணுங்கிற தன்மை இருந்தால், என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற தன்மை தான் வருமே தவிர ரொம்ப ஹார்ஸாக என்ன பண்ண மாட்டோம், எடுத்த உடனே பண்ண மாட்டோம். அன்புக்குரியவர்களே, இப்போ பார்க்கும்போது இந்த ஒரு தன்மையை ஒரு நெருக்கடியில் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறார். இப்போ இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, இதில் சிக்கிக்கிட்டார்னு சொல்லி இந்த தன்மையில் சிக்கிக்கிட்டார். இந்த நெருக்கடியான டைமில், கடைசி டைமில் இந்த பொல்லாத ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இதில் சிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டார். தேவனுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டார். அடுத்து தன்னுடைய சொந்த குணங்களையே அழிச்சு போட ஆரம்பிச்சிட்டார். இந்த ஒரு நிலைமை மட்டும் நமக்கு வரவே கூடாது. ஏன்னா நமக்கிட்ட இயல்பாக சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி இருந்த குணங்களே இல்லாமல் போச்சு அப்படின்னா அது வெரி 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 டேஞ்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து இவருக்குள்ளே இருந்த விடாப்பிடியான சந்தேகம். இந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணமே என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவன் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை. இப்போ தேவன் எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ளவர் அப்படிங்கிறத எத்தனை சப்ஜெக்டில் நம்ம பார்த்துட்டோம். தேவன் நீதியை எப்படிலாம் நடச்சிருக்கார், ஜனங்கள் மேலே எவ்வளோ அன்பு கொண்டு அவர் காப்பாற்றிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சப்ஜெக்டில் நம்ம பார்த்துருக்கோம். வேத வசனங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லாமே இருந்தும் கூட தேவன் மேலே நமக்கு சில சமயத்தில் என்ன வராது, விசுவாசம் இல்லாமல் போயிடும். அடுத்து நம்ம பார்க்கும்போது இவர் அனுமதித்திருந்த கலகம் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, வாழ்நாளுடைய கடைசி வருடங்களை இல்லையா எண்ணங்களினால் என்ன பண்ணினார்னா அவதிப்படுத்திட்டார். அவதிப்படுத்தி கடைசியில் இவர் என்ன பண்ணிட்டு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த எண்ணமே அவரை வேட்டையாடிச்சுன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் எழுதியிருக்கார். இவருக்குள்ள இந்த சிந்தனை கடைசி நேரத்தில் மனதளவில் சவுல் வெகு பாடுபட்டிருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது இவர் மரித்த காரியமானது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இல்லையா. தோற்று போனது ஒன்று, அடுத்து
தானாக விழுந்து மறிக்கிறது, தற்கொலை செய்கிறதுக்கு சமாதானமாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, நான் பிடிப்பட்டு பெலிஸ்தியருடைய அந்த கைக்கு போய் அவங்க என்னை கொடுமைப்படுத்துறதுக்கு பதிலாக நானே என்ன பண்ணிக்கிறேன், பட்டயத்தில் விழுந்து மரித்து போகிற அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தோல்விக்கான அடையாளமாக அவருடைய மரணம் இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்முடைய ரசல் பிரதர் வந்து ஒரு வசனம் கொடுத்துருக்கிறார். அந்த வசனம் என்னென்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள்ல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு சாமுவேல் நிறைய காரியங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டார் இல்லையா. நிறைய உள்ளால இருக்கிற குணங்களும் நல்ல குணங்களாக இருக்கு. அப்படி இருந்துமே தன் பிடரியை கடினப்படுத்திட்டார் அப்படின்னாலே, பிடரின்னா என்ன அர்த்தம்? இதை கடினப்படுத்துதுன்னா எப்படி? கொஞ்சம் கூட தாழ்மையான குணமே கிடையாது. பிடரிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு அடையாளமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துற தன்மை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அது போய் எந்தவித சகாயமும் அவருக்கு கிடைக்கல. கிருபை என்ன பண்ணலை, நம்மளை எடுத்துக்கிட்டால் கிருபை என்ன பண்ணாது, கிடைக்காது. சடுதியில் நாசமடைவான்னா நாட்கள் என்ன ஆயிரும்னா குறுகி போயிடும். ஆனால் தேவன் அவருக்கு 40 வருஷ காலங்களை கொடுத்துருந்தார். அவர் ராஜ்யத்தில் வந்து எனக்கு நீங்கள் குறுகிய நாளில் தந்துட்டீங்க அப்படின்னு குற்றப்படுத்தவே ஈக்குவலாக கொடுத்துருக்கோம் உனக்கு இல்லையா அன்புக்குரியவர்களே. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை இன்னும் தொடர்ந்து நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சவுல் தாவீது 2 பேரை அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வரலாம். இந்த கம்பேரிசன் எப்படி இருக்குன்னா, ஒரே சபைக்குள்ள அவங்க ஒரே காலத்தில் 2 விதமான கேரக்டர் வாழ்ந்திருக்காங்க. ஒருத்தருடைய நடத்தை எப்படி இருந்துச்சுன்னா ஆபத்தாக முடிஞ்சிடுச்சு. ஒருத்தர் தேவனுடைய இல்லையா அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு சபையில் ஒரே இடத்துல 2 கேரக்டர் இருக்கு. ஒன்று சூப்பரான நேச்சர் கேரக்டர் வளர்ந்த சத்தியத்தோடு கூடிய புது சிருஷ்டிக்கே உரிய குணலட்சணம் ஒரு சைடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை சத்தியம் கேட்டாலும் என்னதான் நடந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற கேரக்டர். இந்த 2 கேரக்டர் கம்பேர் பண்ணி நமக்கு வந்து பாடத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சவுலுடைய அனுபவங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அன்புக்குரியவர்களே. அவருடைய வழி நடத்துறது அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது சுயநலம் அவர்கிட்ட என்ன இருக்குன்னா இருந்திருக்கிறத வந்து நம்ம கவனிக்கணும். அடுத்து இவர் வழக்கத்திற்கு மாறாக சுயநலமாக இருக்கலை. இவருக்கு மட்டும்தான் சுயநலம் அப்படி சொல்ல முடியுமா? நமக்குள்ளே இருக்கா இல்லையா? எனக்கு காப்பி தந்தால் பெரிய கப்பில் தான் தரணும், அது வந்து என்னது சுயநலம். சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் சிம்பிளாக பார்க்கக்கூடிய, எனக்கு இந்த கப்பில் தான் வேணும், நான் இதை செய்வேன், எனக்குன்னு இருக்கிற இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதான் சுயநலம். ஒரு சோபா இருக்குன்னு வைங்களேன், 2 சேர் இருக்குன்னா நான் அதில் தான் உட்காருவேன், அது வந்து சுயநலம். ஒரு விட்டு கொடுக்காத தன்மை எங்கெல்லாம் இருக்கோ அது என்னவா மாறிடுதுன்னா சுயநலமாக என்னன்னு மாறி. இப்போ உலகத்தில் சுயநலம் இருக்கா? சுயநலம் மட்டும்தான் இருக்குது. சுயநலம் மட்டும்தான் இருக்குது இல்லையா? எந்த மனுஷனும் சுயநலம் இல்லாமல் இருக்க மாட்டான். நீங்கள் பேருந்தில் பயணம் பண்ணும்போது சரி, ட்ரெயினில் பயணம் பண்ணணும் சரி, அவங்களுடைய சுயநலம் எதுன்னா ஜன்னல் ஓர சீட்டு, அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் கால் வச்சு ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஒருத்தர் வந்தாருன்னா இப்படின்னு போகணும், உள்ளே போகணும் இல்லையா, நெருக்கிட்டு இறுக்கி பிடிச்சி உட்காந்துக்கணும். நான் இந்த சென்டரில் உட்காந்துக்கிறவர். இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க? விசாலமாக உட்காந்து. ஒருத்தர் ஓரமாக காற்று வாங்கிட்டு அருமையாக இருப்பார், இன்னொருத்தர் என்ன பண்ண காலை கொஞ்சம் விசாலமாக வச்சுட்டு இருப்பார். இப்போ சென்டரில் இருக்கிறோடைய நிலைமை இல்லையா? சரி, இப்போது இந்த 2 பேருமே சுயநலம். அப்போ ஒட்டுமொத்த பஸ்ஸில் அல்லது ட்ரெயினில் எத்தனை சுயநலம் இருக்குது? 70% 80% என்னத்தான் இருக்குது? சுயநலம். அப்போ வாழ்க்கையில் எல்லாமே. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தொழில் சம்பாத்தியத்தில் 5 ரூபா கூட லாபத்தில் குறைக்க விட மாட்டாங்க. முழுக்க சுயநலம். நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், இதுதான் இதுக்கு ரேட்டு, இதை தரணும்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த விட்டு கொடுக்காத ஒரு தன்மையில் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சுயநலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, சுய சித்தம் கொண்டவர்கள். இதில் வந்து இவர் சவுல் இருக்கிறார். எப்படி அப்படின்னா, நம்ம தேவ சித்தம் செய்யறதுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் நம்மளை இழக்க வந்திருக்கோம். சுய சித்தம் செய்கிறதுனா எப்படின்னா, எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சொந்த விருப்பங்களுக்காக நான் என்னையே இழக்கிறது. அப்போ தேவனுக்காக இழக்கிறது வந்து, பிரதர் நான் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஆராதனைக்கு வந்துடுவேன், இடைப்பட்ட நாள் கூடுகை வைக்கிறீங்களா, நான் வந்து என்னுடைய ப்ரெசன்ட் வந்து அதில் வந்து இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, நான் வந்துடுவேன். ஆனால் செய்கிறது எல்லாமே தேவனுடைய சித்தத்தை தவிர
அதிகமாக என்னுடைய சுயசித்தத்தை நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், செஞ்சுட்டே இருப்பேன். ஆரம்ப கட்டத்தில் நான் என்னதான் வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் கூட தோல்வியை தழுவினவர்களாக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காணப்படுவார். இந்த மாதிரி சுயசித்தத்தை செய்கிறவங்க ஆரம்பத்தில் நல்லா வந்த மாதிரி இருக்கும், கடைசியில் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்னா ஃபெயிலியர். அதை வந்து சவுலுடைய ஒரு கேரக்டருக்கு கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா எழுத்தார். இது அப்படியே தாவீதுடைய வாழ்க்கை. இப்போ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சபையில் அப்படின்னா, ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்கன்னு சொன்னல, சகோதரர்கள் இருக்கான்னு சொன்னல, அது வந்து ஆவிக்குரிய சகோதரர்கள், இன்னொன்று சபைக்கு வந்துட்டு மாம்சத்தில் இருக்கிற சகோதரர்கள். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், மாம்சத்திற்குரிய இஸ்ரேலர்கள். மாம்சத்திற்குரிய இஸ்ரேலர்கள் சவுலுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் தாவீதுக்கும் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணிட்டு இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வராங்க அசல் பிரதர். இதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து தாவீதுடைய வாழ்க்கையானது கர்த்தருடைய சித்தத்திற்கு ஆரம்பத்திலே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒப்பு கொடுத்துட்டார் இல்லையா. மெய்ப்பனாக இருந்து ஆரம்பத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அந்த ஒப்பு கொடுத்ததுனால நிறைய அனுகூலமான காரியத்தை என்ன பண்ணிட்டாருன்னா பெற்றுக்கொண்டார். இயல்பாகவே அவர்கிட்ட வீரம் இருந்துச்சு. சிங்கத்தையும் கரடியையும் என்ன பண்ணியிருக்கார், பீறி போட்டிருக்கிறேன், எனக்கு பெலிஸ்தியன் யாருமே இல்லை, ஒன்றுமே கிடையாது இல்லையா. இந்த வீரத்தனமான தன்மை இருந்துச்சு இல்லையா. இது கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் தளபதிகள் மத்தியில் பிரச்சனைகள் வரும்போது இந்த வீரத்தை அவர் காமிச்சார் அப்படின்னா இல்லை. என்ன பண்ணல தெரியுமா, அன்பு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீரத்தன்மையெல்லாம் இல்லாமல் அந்த கேரக்டர் அப்படியே என்னவா மாறி இருக்கு அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி மாறிச்சு. ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில் நல்ல தன்மைகள் இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்காத கேரக்டராக என்ன பண்ணிட்டார், அவர் வந்து மாறிட்டார். இப்படி நம்ம இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி ஞானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தாவீது எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவரை விட ஒரு படி மேலே. அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரி இப்படி இருந்ததுனால அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெருசு இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். பைபிளில் 1 சாமுவேல் புஸ்தகத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தாவீதினுடைய பெயர் இல்லாத புஸ்தகங்களே இருக்காது. ஏதாவது புஸ்தகங்கள் இருக்கா? தாவீதின் குமாரன், இவர் தன் தாவீதின் தகப்பனாகிய தாவீதின் என்ன பண்ணல, அவரை மாதிரி இருக்கலை, இப்படிலாம் என்ன பண்ணிகிட்டே வருவார். தாவீதை விடாமல் கொண்டு வந்துட்டே இருப்பார். இன்னும் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்போ என்ன பண்ணலை, தாவீதை விட்டே கொடுக்கல தேவன் இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் வர அவர் தாவீதின் சிங்காசனம், தாவீது தாவீது தாவீது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அடையாளமே தாவீதின் ஊரிலே. எவ்வளோ பெரிய அட்ரஸ் ஒரு மனுஷனை வச்சு பேசுகிறார் அப்படின்னா அப்போ என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா. இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து கடமை, இதெல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறது, கூடுறது, நம்முடைய வேலை செய்கிறது நம்ம கடமை. இதை நம்ம செஞ்சே ஆகணும். இதுக்காக தேவன் நமக்கு என்ன பண்ண போகிறது கிடையாது, பரலோகத்துக்கான வாய்ப்பை தரப்போகிறதே கிடையாது. முழுக்க 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 நம்முடைய இருதயத்தின் சிந்தனை கேரக்டர் மாறினா மட்டுமே தான் நம்ம அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும் அன்புக்குரியவர்கள் இல்லையா. ஆனால் இதே நீங்கள் எடுத்துக்கோங்க, சவுலுடைய வாழ்க்கையில் அவர் அந்த கேரக்டர்லாம் இருந்தபோது, தாவீதினுடைய வாழ்க்கையில் இந்த கேரக்டர்லாம் இருந்தபோது அதிகமாக பரீட்சைகளும் போராட்டங்களும் தாவீதுக்கு என்ன பண்ணிகிட்டே வந்துச்சு. இதுதான் டெஸ்ட் அவருக்கு. இப்போ நீ நல்ல கேரக்டராக இருக்கியா, உன்னை சுகபோகமாக அப்படியே எந்த ஒரு விஷயமே இல்லாமல், எந்த ஒரு விஷயத்துக்குள்ள உன்னை கொண்டு போகாமல் அப்படியே நான் கொண்டு வந்துடுறேன்னு இல்லாமல், எந்தெந்த இடத்துல என்னென்ன கேரக்டர் அவருக்கு டெவலப் ஆகணுமோ அத்தனை இடத்துலையும் தேவன் அவர் வளர்த்திட்டே வந்தார். உண்மையாக அபிகாயில்னு ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவர் இன்னொருத்தருடைய மனைவி. அவங்க அந்த இடத்துல கூட தாவீது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்சல்ட் பண்ணுவார் அவர், இந்த அபிகாயிலுடைய கணவன். அதை எல்லாமே பொறுத்துட்டு இருப்பார். ஆனால் அபிகாயிலுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து சரியான ஒரு ஆள் கிடையாது. அதனால் இவருக்கு காணிக்கை கொண்டு போக வைக்க எல்லா காரியத்தையும் என்ன பண்ணார்னா கொடுத்தார். அப்போ வனாந்தரத்தில் இருந்த நாட்கள், அப்சலோமோட அவருக்கு இருந்த போராட்டத்தில் அவர் வாழ்ந்த நாட்கள், எல்லாவற்றிலும் இக்கட்டான சூழ்நிலை. சில பேர்னா என்ன பண்ணியிருப்பாங்க, சவுல் மாதிரி ஆளுனா வாள் எடுத்து ஒரே வெட்டு. ஆனால் தாவீது மட்டும் என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை செய்யவே இல்லை. இன்னும் அதிகமாக தூசித்த சீமேயி இந்த கேரக்டரை விட்டு வைக்கிறது எப்படிப்பட்ட கேரக்டர் பாருங்கள். அப்போ இது எல்லாமே தாண்டி தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா வந்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ சவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, கர்த்தரை என்ன பண்ணிட்டார், அவர் தேவனை புறக்கணிச்சிட்டார். அவரை ரொம்ப பெருமை பாராட்டு. அதே மாதிரி தன்னுடைய சொந்த வழிகளில் தங்களை வழிநடத்த முற்படுகிறவர்களும் தவறுகளுக்கான மாதிரியாக இது வந்து என்ன ஆகுதுன்னா விளங்குறதா இருக்குது
இல்லையா? அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனை எந்த இடத்துல நம்ம முன் நிறுத்ததுக்கு தான் என்ன பண்ணால் பார்க்கணும். இதே தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த இடத்துக்கு அவர் போனாலும், யுத்தத்துக்கு போனாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவன்கிட்ட கேட்காம போகவே மாட்டார், இல்லையா? அப்போ அவரை முன்னிறுத்தி அவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் இவர் கடந்து போவார். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதிகப்படியாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, சுயநலமான பேராசைகள் இதனால் தவறாய் வழிநடத்தப்பட்டிருக்கார். சவுலுடைய 2 விசேஷமான மீறுதல்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். 2 விஷயமே எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்காகத்தான் முக்கியமாக அந்த ஒரு கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரியவர்கள். இப்போ 2 மீறுதல் நம்ம எடுக்கும்போது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா, இவர் பலி செலுத்துவதற்கான ஒரு உரிமையை இவருக்கு பெறவே இல்லை. பலி செலுத்துக்கான உரிமை யாருக்கு இருக்குது? ஒரு ஆசாரியனுக்கு இருக்குது. இப்போ சாமுவேல் வரணும், சாமுவேல் வந்த பின்னாடி தான் அந்த பலி செலுத்தணும். ஆனால் இவர் என்ன பண்ணிடுவார்னா, அந்த உரிமையை இவரே எடுத்துக்க. வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை பிரதர் கொடுத்துருக்கார். நமக்கு தேவையானது 2 வசனங்கள் எடுத்துக்கலாம். 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம் படிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ சாமுவேல் வருது 7 நாள் இப்போ காத்திருக்கணும். அந்த 7 நாள் என்ன பண்ணிட்டாருன்னா காத்திருந்தார் இப்போ, இல்லையா? அப்போ சாமுவேலை லேட் பண்ணது எதுக்கு? சவுலுக்குள்ள என்ன இருக்குன்னு, இல்லையா? அவர் கரெக்டாக வரக்கூடிய ஆசாரியன் என்றைக்குமே தவற மாட்டார். அதுவும் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண மனுஷன் என்ன பண்ண மாட்டார், ரொம்ப கரெக்டாக தான். இப்போ 7 நாள் காத்திருந்து 7ஆவது நாள் வரல அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? வசனம் தொடர்ந்து படிங்க. ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? இப்போ சாமுவேல் இல்லாதனால இப்போ யுத்தத்துக்கு வந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா சிதறி போயிட்டாங்க. அடுத்து இந்த விஷயம் தான் தப்பு. இவர் கொண்டு வாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பலி கொடுத்துட்டார். ஒரு ஆசாரியன், இல்லையா? ஆசாரியன் ராஜாவுடைய ஸ்தானத்துக்கு போகக்கூடாது, ராஜா ஆசாரியனுடைய ஸ்தானத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இது 2மே டிஃப்ரெண்டான ஒர்க்கு, இல்லையா? இதே மாதிரி இன்னொருத்தர் உசியா ராஜா தானே ஒருத்தர், அவர் என்ன பண்ணார்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போன உடனே அந்த இது என்னாச்சு, குஷ்டம் அவர் சிங்காசனத்துக்கு போகாமல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டார். இப்போ இந்த தவறை பார்க்குறார். இப்போ தேவன் பார்க்குறார், இது மிகப்பெரிய ஒரு தவறு, இது ஆசாரியன் செய்யக்கூடிய வேலை, இதை யார் செஞ்சுருக்காருன்னா இப்போ சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா செஞ்சிட்டார். அடுத்த தவறு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். அமலேக்கியரை கொன்ற ஒரு விஷயந்தான். அதை கொல்றதுக்கு பதிலாக முழுவதுமாக அதை என்ன பண்ணணும்? நிர்மூலமாக்கணும். எதையெல்லாம் நிர்மூலமாக்கணும்? ஆடுகள், மாடுகள், பெரியவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும், இல்லையா? எதையுமே விடக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதில் எது கொழுமையாக இருக்கோ, எது ஜனங்கள் பிரியப்பட்டாங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டார். வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை படிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. தப்ப விட்டுட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அது என்னன்னா பலி செலுத்த வேணும்னு சொல்லிட்டாரா? காரணத்தை ரீசனை பின்னாடி தான் சொல்லுவார். இது பலி செலுத்த வேணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்க எடுத்திருக்காங்க, இல்லையா? 2வது மேக்சிமம் அது என்ன பண்ணிட்டா எல்லாமே அழிச்சிட்டேன்னு சொல்லிடுவார். ஆனால் அது சத்தம் என்னன்னு கேட்பார் சாமுவேல். அங்கே கேட்குற சத்தம் என்னன்னு. அப்போ பொய் சொல்ல என்ன பண்ணியிருக்காரு? இந்த மாதிரி தன்மைகள்லாம் அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தன்னுடைய இயல்பான கேரக்டர் என்ன ஆயிடுச்சுன்னா பொய் சொல்லும். இப்போது அமலேக்கியரை முற்றிலுமாக கொல்லணும். இது கொல்றது தேவன் கொடுத்த கட்டளை. இப்போ கேள்வி என்னன்னா, அமலேக்கியர் யார்? இப்போ நமக்குள்ள ஆவிக்குரிய, இல்லையா? இப்போ நம்ம சிந்திக்க நமக்கு, இல்லையா? அமலேக்கியர் யார்? நம்ம கேள்வி கேட்டுப்பா. பழைய மனுஷன், இல்லையா? சின்ன பாவம், பெரிய பாவம், ஆடு மாடுகள், பெரியவங்க, குழந்தைங்க, இல்லையா? சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணுமா? கம்ப்ளீட்டாக வெட்டுன்னு சொன்னால் எனக்கு பிடிச்சதை நான் வச்சுக்கிறது. உதாரணத்திற்கு எனக்கு இந்த காமெடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சு செல்லை வச்சு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கார்? இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது என்ன நான் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? பரவசமாக்கிட்டு இருக்கேன். என்னால் இந்த பாவம் செய்யறதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது அடுத்தவங்க யாரையுமே பாதிக்காது. ஆனால் தேவன் பார்த்துட்டே இருப்பார்.
அமலேக்கியரில் என்ன பண்ணிடணும், பெருசாக இருக்கிறது பாவம், சின்னதாக இருக்கிறது பாவம், எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக வெட்டுன்னு சொன்னால் அந்த நாளுக்காக தேவன் காத்திருந்தார். நீ எப்போ கேரக்டர் டெவலப் ஆக அந்த டைமில் இதை செய்யணும்னு சொல்லி தேவன் அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது நாம் செய்யாமல் விட்டுறது. சரி சகோதரர்கள், பார்த்திங்கன்னா அரசியல் விஷயத்தில் உலகத்தில் என்ன நடக்கு, யார் யார் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேர்லாம் கூட இப்போ வருது தெரியுமா உங்களுக்கு? யார் யாரெல்லாம் அந்த லிங்கில் இருக்காங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நம்மளோட லிங்கில் இருக்கிற ஃபேஸ்புக்கில் இருக்கிற சகோதரர்கள் யார் யார் எதை எதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேர் கூட வருது. அப்போது இது வந்து எப்படின்னா காட்டி கொடுக்க கூட சில சமயத்தில் என்ன ஆயிடுது, ஐயோ அந்த இடத்துக்கே என்ன பண்ணிடக்கூடாது, போகவே கூடாது. இல்லை பிரதர் நான் அப்படிலாம் இல்லையே அப்படின்னா சாமுவேல் கேட்ட மாதிரி இது என்ன, அந்த பிக்சருக்கு கீழே இருக்கிற அந்த பேர் என்ன, இல்லை ஆண்டவர் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது சொல்ல. அப்படின்னா நாம் கூட அமலேக்கியரை இன்னும் என்ன பண்ணல இல்லை. அப்போ இது கூட தவறாக தெரியுது. ரெண்டு முக்கியமான மீறுதல்களில் ஒன்று இதாக இருக்குது, இந்த காரணமாக இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, தாவீது இது எப்படி வச்சுக்கலாம், இப்படியே பார்த்துட்டு வரோம். தாவீது ராஜா தவறு பண்ணாரா? நிறைய நடந்திருக்கு. உதாரணத்திற்கு பத்சேபால தான் நம்ம தவறுன்னு சொன்னோன்னா அதுதான் நமக்கு முதல்ல ஞாபகத்தில் வரும். ஆனால் தலையை எண்ணியிருக்கார் இல்லையா, யுத்தத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கார், தலையை எண்ணியிருக்கார். அதே மாதிரி நிறைய காரியங்கள் என்ன பண்ணியிருக்கார், நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கார். யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு போகலை இல்லையா. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு போகலை, போயிருந்தாலே அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஒரு விஷயத்தை தவற விட்டால் அடுத்தடுத்து 2 தப்புகள் நடக்கிறதுக்கு காரணமாக என்னாச்சு இருந்துச்சு. ஒருவேளை சபை கூடுதலுக்கு நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருந்து நம்ம வரல அப்படின்னா எல்லாரும் சபை கூடுதலில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்ம வராத நேரத்தில் எதில் இருப்போம், ஏதாவது பாவம் செய்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருப்பார் இல்லையா, நம்மளை கொடுத்துருவார், ஒப்பு கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் பிரசன்னத்தில் இருக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, யுத்தத்துக்கு போயிருந்தால் மேல் அறைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, உப்பரிகைக்கு போக அவசியமே இல்லை, பச்சைப்பாலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, மிகப்பெரிய ஒரு தவறு நடந்ததற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அப்படி நடந்ததுனால தாவீதினுடைய இருதயம் வெளிப்பட்டுச்சு, அது 2வது. ஆனால் அந்த தவறுகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும். எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், எங்கே இல்லையோ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னா வேற ஒரு பிரச்சனையில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், உட்கார்ந்துருப்போம். இது கூட என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது காரணமாக. ஆனால் இவங்க 2 பேருக்குரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. சவுல் அந்த தவறுகளை பண்ணினாலும் கூட சில சமயத்தில் அவர் ஒத்துக்கிட்டாலும் கூட, சாமுவேல்கிட்ட சில சமயத்தில் அவர் ஒத்துருக்கார், ஆமாம் நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பண்ணியிருந்தாலும் கூட தாவீது மாதிரி தேவனிடத்தில் என்ன பண்ணல அப்படின்னா மறுபடியும் திரும்பல. அவர் தாவீது திரும்பி மறுபடியும் ஒரு புதிய இருதயத்தை நிலைவரமாக என்கிட்ட தாங்கன்னு சொல்லி கேட்குறார். நல்ல ஒரு ஆவியை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறார். யார் அந்த மனுஷன்னு கேட்குறார். அவன் கொல்லப்பட வேண்டும் சொல்கிறார். இப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியாயமும் நீதியும் இரக்கமும் இல்லையா, அதுக்கான தீர்வும் வேணும்னு சொல்லி தேவன்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா கேட்குறத நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறத நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே இல்லையா. அப்போ தவறு செய்த பிற்பாடெல்லாம் அவர் கொண்டிருந்த துக்கம், அவர் தேவனிடத்தில் போன அந்த அணுகுமுறை, தன்னுடைய இருதயத்தில் போய் இல்லையா, தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய கையில் எடுத்துகிட்டு போய் தேவன்கிட்ட நீட்டி, தேவனே என்னுடைய இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி தேவன்கிட்ட போய் நிற்கிற அந்த இருதயத்தை தேவன் பார்ப்பாரா, அல்லது ஒரு கெட்ட ஆவியை தனக்குள்ள உள்ள விடுறதுக்கு அனுமதிச்சுட்டு அந்த குணங்களில் வளர்றதை பார்ப்பாராம். இப்போ இந்த 2 விஷயமே நமக்குள்ளே பார்க்கணும். நம்ம சவுல் மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்துடவே கூடாது. ஒரு வேளை ஏதாவது ஒரு தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம தேவனை நோக்கி போகிறலாம் இருக்கணுமே தவிர எதிர்த்து நிற்கிற ஒரு தன்மையில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி டேஞ்சர். அன்புக்குரியவர்களே, இது திரள் கூட்ட ஆசீர்வாதத்தையும் தாண்டி 2ஆம் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் என்ன பண்ணிடணும் அப்படின்னா தரும் சொல்லி நம்ம பார்க்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா தேவனை பற்றிய விஷயத்தில் தாவீது இருந்திருக்கிறத நம்ம கவனிக்க. அடுத்து சவுலுடைய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்குள்ளே எங்கே இருந்துச்சு அப்படின்னா அவருடைய இருதயத்தில் தான் இருந்துச்சு. சிந்தனை,
அந்த சிந்தனை தான் அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது இவர் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தாமல் சுய சித்தத்தினால் வழி நடத்தப்படுறதுக்கே என்ன பார்க்குறோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது பின் விளைவுகளை குறித்த பயம் காரணமாக அவன் அதாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறார். பின்னுலைகள் மோசமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கேட்டிருக்காரே தவிர தேவனிடத்தில் தாவீது மாதிரி என்ன பண்ணல அப்படின்னா மனம் திரும்பி அவர் என்ன பண்ணலன்னா வரல. சரி, இது அப்படியே நம்முடைய ஒரு காரியத்துக்காக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்முடைய கேரக்டரும் இதே மாதிரி தாவீது மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுக்கு உண்மையாக அர்ப்பணம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் சில சமயத்தில் இடறி விழுந்தாலும் வசனம் சொல்கிறது இடரல் வருகிறது, கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட அந்த இடரலில் என்ன பண்ணிடணும், நம்ம மேற்கொண்டு திரும்பி என்ன பண்ணணும்னா எழுந்து நடக்கிறதுக்கான ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, உண்மையாக அர்ப்பணம் பண்ணினவர்கள், தேவனத்தில் உண்மையிலே நல் மனசாட்சியோடு அர்ப்பணம் பண்ணவங்க, அவங்க என்ன பண்ணாலும் சொல்லி நம்ம பார்க்கும்போது இடறி விழுந்தாலும் தவறு செய்கிறவர்களாக இருக்கவே மாட்டாங்க. இடறி விழுந்தாலும் கூட மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தவறு செய்யாமல் எழுந்து நிற்கிறவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் என்றென்றைக்குமே தங்களுடைய இருதயத்தில் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா காணப்படுவாங்க. அடுத்து தேவனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விருப்பம் உள்ளவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா காணப்படுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தங்களை கர்த்தருடைய ஜனங்கள் என்று அறிக்கை பண்ணும்போது இல்லையா, அறிக்கை பண்ணுங்களும் மற்றொரு வகுப்பாரோ இருதய அளவில் கர்த்தரிடத்திலிருந்து மிக தொலைவில் காணப்படுவார்கள். எப்படி இருப்பாங்களாமா? ரெண்டு வகுப்பார் இருக்கிறாங்க. ஒருத்தர் உண்மையாக இருப்பாங்க, ஒருத்தவங்க உண்மை மாதிரி இருப்பாங்க, அப்படி சொல்லலாம். ஆனால் ரொம்ப தூரமாக இருப்பாங்க. நல்ல ஆராதனைக்கு வருவாங்க, ஊழியம் செய்வாங்க, எல்லார்ட்டையும் சந்தோஷமாக பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் ரெண்டு வகுப்பாராக இருப்பாங்க. எப்படின்னா, சவுல் தன்னுடைய சுயநலத்தில் இருந்த போதும் கூட அவர் தேவனிடத்தில் இருதயத்தளவில் மனம் திரும்பலை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இருதயத்தளவில் மனம் திரும்பினார். இந்த ஒரு கேரக்டர் தான் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வகுப்பாரும் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்க, சவுல் வகுப்பாராக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெளி தோற்றத்தில் இல்லையா, வெளி அனுசரிப்பில், அடுத்து என்ன பார்க்கும்போது உதடுகளினால் அவர்களை கண்டே பிடிக்க முடியாது. உதடுகள்னால என்ன அர்த்தம்? பிரதர் சோத்திரம், எப்படி இருக்கிறீங்க, நல்ல கவனிப்பு எல்லாமே இருக்கும். இந்த வாசல் தாண்டி போகிற வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற கேரக்டரை யாருனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. சவுல் தாவீதை கொல்றதுக்கு தேடின இடமே எங்கே அப்படின்னா ஒரு அறைக்குள்ள. அன்புக்குரியவர்களே, இந்த அறைக்குள்ளே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா. அதனால் நம்ம பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் நெருங்கி நம்ம பழகணும் அப்படின்னா இப்படிப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்கள் அடையும் இடத்துல பங்கடையாமல் தற்காலத்தில் வந்துள்ள அழைப்பு தொடரான எந்த வாய்ப்புகள் விஷயத்திலும் தங்களுடைய சொந்த சுய சித்தத்தினால் உண்டாகும் விளைவுகளையே அறுக்கிறவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? இதுக்கு அருமையான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா யூதாஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்க மாட்டாங்கன்னா அழைப்புக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இப்போ யூதாஸை பற்றி வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். நம்ம 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பேதுரு சொல்கிறார். 12 அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறது தேவன் தேர்ந்தெடுத்தது. ஆனால் அப்போஸ்தலர் பேதுரு கடைசியில் அவரை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னு படிக்கலாம். படிங்க 17ஆம் வசனம். எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டான். 12 சீசரில் அவர் ஒருத்தராக என்ன செய்யப்பட்டாராமா? எண்ணப்பட்டார். அதே மாதிரி நம்மளும் கூட ஆளோட ஆளாக கான்சிக்ரேட்டராக எண்ணப்படுவோமே தவிர, எண்ணப்படுவோம்னா என்ன அர்த்தம்? அப்படி இருப்பாங்க இல்லையா. நான் 20 பேரில் நானும் யார் ஒரு ஆள், நானும் கான்சிக்ரேட் பண்ணியிருக்கேன் பிரதர், நானும் தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆனால் முடிவு இருக்கு இல்லையா, நம்முடைய அழைப்பினுடைய முடிவு இல்லையா, புது சிருஷ்டி வாழ்க்கையுடைய நம்ம மாம்சத்தில் மறிக்கிற டைமில் தான் என்னங்க தெரியும், எண்ணப்பட்டோமா அந்த 12 பேரில் ஒருத்தராக இருந்தோமா அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் தெரியும். அப்போ எண்ணப்பட்டுச்சுனால என்ன அர்த்தம்? 12 பேர் இல்லை, ஆக்சுவல் செலெக்ஷன் 11 தான். ஒருத்தர் இன்னொரு இடத்துல என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார், இனிமேல் தான் வரப்போகிறார். அப்போ எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார். அதே மாதிரி நம்ம இருக்கிறோம், வருவாங்க.
கிரீடத்தை என்ன பண்ணிட்டோம்? லூஸ் பண்ணிட்டோம். வெளியிலேருந்து என்ன பண்ணுவாங்க? வருவாங்க அந்த இடத்துல. ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க, இருக்கிறவராக இருப்பாங்க. இது தேவனுடைய நாம இருக்கிற அப்படிங்கிறது நாம் அந்த அர்த்தத்தில் பேசலை. இருப்போம், நம்ம கூட அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் நம்முடைய முடிவு தான் நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா, இப்போ யூதாசுடைய வாழ்க்கையில் அப்படி தான், எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டான் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க. இப்போ சவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். தேவன் அவரை என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டார். அதே சமயத்தில் தேவனுக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினை என்ன பட்டுச்சுன்னா ஏற்படுது, சின்ன கிராக். இதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. ஆரம்பத்தில் நம்ம தேவன் மேலே கொண்டிருந்த அன்பு, அந்த அன்பை கொஞ்சம் கேப் விட்டுட்டோம் அப்படின்னாலே இந்த ஒரு பிரிவு என்ன ஆயிரும் அப்படின்னா பெருசா என்ன ஆயிரும்னா மாறும். சரி, இந்த கிராக் வராம, இந்த பிரிவினை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து தேவனிடத்தில் ஜெபம், தொடர்பு கொள்ற ஒரு விஷயம். தாவீது அதைத்தான் பண்ணார். இது நமக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு உலக பிரகாரமாக போயிட்டு தேவனத்தில் ஜெபம் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஒரு பிரிவினை என்ன ஆயிருன்னா வந்துடும். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு தீய ஆவி என்ன ஆச்சுன்னா அவருக்குள்ள வந்துச்சு. அடுத்து சவுலுடைய அழிவை துரிதப்படுத்துறாரா தேவன்? ஸ்பீட் பண்ணாரன்னா இல்லை. நல்லா கவனிக்கணும். இவர் இப்படி ஆயிட்டாரு, இவர் சீக்கிரமே தூக்கி போடணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணலன்னா ஸ்பீடப் பண்ணல, அவரை கொஞ்ச நாள் விட்டுருந்தார். ஒருவேளை சில சந்தர்ப்பத்தில் ஏதாவது வாய்ப்புகளில் அவர் திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்போ தேவன் பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் அவளை ஈஸியாக தள்ளிடுறதே கிடையாது. என்ன பண்ணுறதில்ல, தள்ளிடுறதே கிடையாது இல்லையா? அப்போ தேவன் பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிருபை இல்லாத நாட்களில் இவ்வளவு சலுகையை தேவன் கொடுத்துருக்கார். இப்போ நமக்கு விட்டு பிடிக்கிறாரு, விட்டுட்டே இருக்கிறாரு. போ போ, ஏதாவது ஒரு இடத்துல நீ திரும்பி வந்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அதைத்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்கறத நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது தீய இருதயத்தினால் இல்லையா, எந்த பார்த்திக்கும்போது தீய இருதயத்தினால் இயல்பாகவே உண்டாகும் விளைவுகளை அனுபவிக்க விடப்பட்டார். கடைசியில் அந்த எண்ணத்தினால அதனால் என்ன கிடைக்குமோ அதை அறுவடை செய்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? இதுதான் உனக்கு கிடைக்கும் சொல்லி விட்டுட்டார். அடுத்து தேவனுடைய வழிநடத்துதலும் உதவியும் இல்லாத ஜீவியத்தை ஜீவிக்க என்ன பண்ணிட்டார்னா விட்டார். தேவனுடைய வழிநடத்துதல் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டார்? சாமுவேல் என்ன பண்ணல? இல்லை, வழி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. வழி சொல்கிறதுக்கு, ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலைமை இருக்கு இல்லையா? திஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சர், வெரி வெரி டேஞ்சர். ஆலோசனை சொல்றதுக்கு இடம் இல்லாமல் நானா இருக்கிறேன், நானா நடத்துகிறேன், நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல மேலே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடத்துல இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமைக்கு தான் யார் போனது அப்படின்னா சவுல் போயிட்டார் சொல்லி நம்ம பார்க்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது சவுல் தன்னுடைய சத்துருக்களை ஜெயங்கொள்வதற்கு பதிலாக தாவீதை ஜெயங்கொள்றதுக்கு என்ன பண்ணிட்டார்? வேட்டையாடுறதுக்கு தொடங்கி அவர் என்ன பண்ணிட்டார்? அவருடைய பயணம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ எதிரிகள் நிறைய இருந்தாங்க. அமலேக்கியர் இருந்தாங்க, மோவாபியர்கள் இருந்தாங்க, அம்மோனியர்கள் இருந்தாங்க, பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க, நிறையா சேகீரின மக்கள் இருந்தாங்க. சுற்றி சுற்றி எதிரிகளை வச்சிருந்தார் தேவன். தாவீதும் 12 கோத்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் நிறைய போராட்டங்கள் பண்ணார் இல்லையா? சாலமோனுடைய நாட்கள் தான் அமைதியாக இருந்துச்சு. இவங்க 2 பேருமே நிறைய போராட்டங்கள் போனாங்க. ஆக்சுவலாக சவுல் நிறைய யுத்தங்கள் பண்ணியிருக்கணும், தைரியமாக போயிருக்கணும். அந்த 40 நாள் கோலியாத்து நின்னப்போ வீட்டிலே உட்காந்துக்கிட்டார், அரண்மனையில் இருந்துக்கிட்டார். ஏன் இல்லையா? இவர் நெடியவர் தானே, வளர்த்தி தானே. இவரை பார்த்தா கோலியாத்து பயப்பட மாட்டாரா இல்லையா? போகலை, யாராவது கிடைப்பாங்களா, அனுப்பலாம் இல்லையா? ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா இதோட முடிஞ்சிருமே, அடுத்து இருக்காதே இல்லையா? அப்போ அந்த எண்ணங்கள் அவருக்குள்ளே என்ன ஆச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இதனால் என்ன கிடைச்சிட்டுன்னா எதிரிகளுடைய தேசத்திற்குள்ளும் துரத்தப்பட்டு போனார்கள். இவருடைய சேனை தைரியத்தை என்ன பண்ணிச்சு? இவர் மூலமாக இவர் கூட நிற்கிறவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ தோல்விக்கான நிலைமையில் போயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, கடைசி பாயிண்ட், லாஸ்ட்டாக அஞ்சனக்காரிட்ட போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு என்ன ஆயிட்டார்? மாட்டார். அப்போ தேவனை விட்டு முற்றிலுமாக தூரம் போன நிலைமை தான் அஞ்சனக்காரி. சரி, இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? நம்ம அஞ்சனக்காரிட்ட போவோமா? அஞ்சனக்காரிட்ட என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். இன்றைக்கி அஞ்சனக்காரிகள், குறி சொல்கிறவங்க, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் கூட நம்ம போக மாட்டோம். ஆனால் நம்ம எங்கே போவோம் அப்படின்னா உலகத்தில் போய் ஆலோசனை கேட்கறதுக்கு போவோம்.
இதுதான் அஞ்சனக்கார்ட்ட போகிற நிலைமை இன்னைக்கு. சகோதரர்கிட்ட வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்வை நம்ம எதிர்பார்க்காம, மூத்த சகோதரர்கிட்ட ஆலோசனை கேட்காம, நம்மை வழி நடத்துகிற ரொம்ப அற்பமாக எண்ணி உலகத்தில் போய் என்ன பண்ணுறது, ஆலோசனை கேட்கறது இல்லையா? ஒருவேளை அவங்களாம் சொல்லி தப்பாக போய் உலகத்தில் இருக்கிற நிலைமைக்கு போனால் தான் பிரதர் நம்ம இன்றைக்கி பொழைக்க முடியும். அவங்க சொல்கிற ஆலோசனை கேட்டால் தான் பிரதர் நம்ம நிற்க முடியும் இன்றைக்கி. இல்லைன்னா தோற்று போயிடுவோம். தோற்று போனால் நல்லது. அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவன் வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கூட இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கூட சவுலுடைய மரணம் எதனால் நடந்துச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுது தெரியுமா? இத்தனை தப்பு நிறைய பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் தேவன் என்ன பண்ணவே இல்லைன்னா கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த தப்பில் பெரிய தப்பாக தேவன் பார்க்குறார். வசனத்தில் நம்ம படிச்சிடலாம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் படிங்க. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே சவுலும் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு நிமித்தம் செத்து போனான். பார்த்தீங்களா? எதனால செத்து போனாராம்? அஞ்சனம் பார்க்கிட்ட போனதுனால செத்து போனாராம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு ஆப்போசிட்டாக போனது ஒன்று, தேவனுக்கு ஆப்போசிட்டாக போனது ஒன்று. அடுத்து அஞ்சனக்காரியை பார்க்க போனது தான் மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி குறி சொல்கிறத நீ நாட்டை விட்டு விரட்டுன்னு சொன்னதே அவர். அதையும் அவர் செஞ்சார். நீ செஞ்ச ஒரு வேலையவே நீ மறுபடியும் போய் பார்க்க பார்த்தியா, அதுதான் என்னவா இருக்குது, தப்பாக இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கலையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இதை குறித்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் வழியின் பலனை என்ன பண்ணுவாங்க, புசிப்பார்கள். இது 2 பேருக்குமே பொருந்தும். சவுலுக்கும் பொருந்தும், தாவீதுக்கும் பொருந்தும். மாம்சிக இஸ்ரேலுக்கும் பொருந்தும், ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கும் பொருந்தும். இப்போ நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன கிடைக்கும், பலனாக கிடைக்கும் சொல்லி நம்ம பார்க்க. அடுத்து சவுலுடைய இறுதி நாட்களில் அவருடைய அனுபவங்கள் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய பாடத்தில் பார்க்கும்போது, பெலிஸ்தியர்கள் ஒரு சேனையோடு இப்போ இஸ்ரேலுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, புகுந்து வந்துட்டாங்க. ரொம்ப தைரியமாக வந்தாச்சு உள்ள. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நிறைய வீரத்தன்மை வந்து நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா உள்ளே வராங்க. இவர்களோடு யுத்தம் பண்ணுறதுக்கு இப்போ சவுலும் என்ன பண்ணிட்டார், உள்ளே போகிறார் இல்லையா? அஞ்சனக்காரியை பார்த்ததுக்கு மறுநாள், இப்போ நைட்டு தூங்கியிருப்பாரா? மறுநாள் காலையில் யுத்தம் பண்ணணும். அஞ்சனக்காரியை நைட்டு பார்த்து வந்தாச்சு, இப்போ தூங்கியிருப்பாரா சவுல்? அங்கேயா இங்கேயா, அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, அது சரியாக இருக்குமோ இது ஏற்கனவே சந்தேகம் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்துட்டா அந்த ஒரு ஏன்னா சாமுவேல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே இல்லை. சாமுவேல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே இல்லை. சாமுவேல் இவரை விட்டு தூரம் போன பின்னாடி இவருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதே நிலைமை தான் தேவனோடு நம்ம ஒப்புரவாகி இருக்கிற வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. ஆனால் தேவனை விட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னாலே இதே சவுலுடைய நிலைமை நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துடும். பயம், சந்தேகம், இந்த 2 வந்து தூங்காமல் யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன ஆயிரும், கண்டிப்பாக தோல்வியான ஒரு நிலைமை வந்துச்சு இல்லையா? பாருங்கள், இப்போ எங்கே நடக்குது அப்படின்னா, நாசரேத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தள்ளி ஒரு பாளையத்தில் இல்லையா யுத்தம் நடக்குது. அங்கே எந்தோரிலுக்கும் அஞ்சனக்கார்ட்ட குறிக்கேட்டு அவர் போயிட்டு வந்த பின்னாடி ரொம்ப சோர்வடைஞ்ச நிலையில் என்ன பண்ணுறாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, ஒருவேளை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம் இவர் இப்படி தூங்காமல் இருந்திருப்பார் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம உறுதிப்படுத்தலாம். அதே சமயத்தில் தாவீதை இஸ்ரேல் சிம்மாசனத்தில் கொண்டு வந்து அமர்த்ததே சவுலுடைய சிந்தனை எப்படி இருக்கான் பாருங்கள். அவர் திங்க் பண்ணிட்டார், தாவீதை இஸ்ரேலின் சிம்மாசனத்தில் கொண்டு வந்து அமர்த்துவதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது என உணர்ந்து கொண்ட சவுல் அவர் மீது கொண்டிருந்த பகையினால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இப்போ மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ தனக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யாதவனுக்கு, தனக்கு மிகவும் உண்மையாக இருந்தவர்கள் ஒருவனாக இருந்த அந்த தாவீதை எதிர்க்கும் போது, நான் உண்மையில் தேவனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேன் என்று சவுலுடைய இருதயத்தில் என்ன ஆயிருக்கலாம், லாஸ்ட்டில் இந்த எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன ஆயிருக்கான்
இருந்திருக்காங்க. இது நம்முடைய மூத்த சகோதரர் எழுதியிருக்காரு. கடைசியில் அப்போ தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்திருக்கு. அந்த உணர்வோடு மனம் திரும்பாமல், யூதாசுமே அப்படித்தான் இல்லையா, இவர் துணிக்கையை வாங்கிட்டு அவர் போன பின்னாடி அந்த ஒரு காசை வாங்கிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடி இவர் நேரம் வந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க பதிலாக யார்கிட்ட காசு வாங்கினாரோ அவர்கிட்ட போகிறார். அங்கே ரெமெடி என்ன பண்ணாது, கிடைக்காது. அது நீயாச்சு உண்பாடு இல்லையா, பார்த்தீங்களா? அப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இதே நிலைமை தான் சவுல். அப்படின்னா சவுல் ஆகட்டும் யூதாஸ் ஆகட்டும் எந்த வகுப்பாருக்கு அடையாளமாக இருக்காங்க அப்படின்னா 2ஆம் மரணத்திற்கு அடையாளமாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ பாருங்கள், இப்போ இவருக்கு யுத்தத்துக்கு முதல் நாள் தேவனிடத்திலேருந்து எந்த பதிலுமே வரல, சோர்வடைஞ்சாச்சு, நம்பிக்கை இழந்து போயாச்சு. இதே தோல்விக்கு முதல் காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. சரி, இப்போ யுத்தத்தினுடைய முடிவு அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவருக்கு தோல்வியாக முடிந்தது. தெய்வீக சித்தத்திற்கு ஆப்போசிட்டாக தன்னுடைய சுய சித்தத்தினால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சவுலுடைய முடிவு வந்துட்டதை நம்ம வந்து பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. ஏன்னா இவர் செய்த விஷயத்தை இவர் என்ன பண்ணிட்டார், எந்த அஞ்சனக்காரர்களை வந்து துரத்துனது இவருடைய வேலை தான். ஆனாலும் கூட இவரே அஞ்சனக்காரியை போய் பார்த்தது வந்து தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம் அன்புக்குரிய. அடுத்து இவர்கிட்ட இந்த பொல்லாத ஆவியை இவர் அனுமதிச்சிட்டு இருக்கார் இல்லையா, அந்த கெட்ட கேரக்டர்ஸ் குணநலங்கள் இதை என்ன பண்ணலன்னா விடுகிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே இவர் என்ன பண்ணல, எடுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்திற்கு பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது தீய ஒரு கேரக்டர் அல்லது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற மற்றவங்க இருக்காங்கன்னா அவங்களோடு போய் நம்ம என்ன பண்ணவே கூடாதுன்னா மிங்கிள் ஆகவே கூடாது. நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய சொந்தக்காரங்க சில பேர் இருப்பாங்க, சத்தியம்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்ககிட்ட போய் பேசிட்டேன்னு வைங்களேன், சில சமயத்தில் அந்த ஆவி கூட நமக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் போய் சொல்லுவாங்க, புறம் கூறுவாங்க, சொந்தக்காரங்களை குறித்து தப்பு தப்பாக பேசுவாங்க. இந்த ஒரு பகை வெறுப்பு அவங்கள குறித்து வந்துடும் இல்லையா. அவங்க சொல்ல சொல்ல அந்த ஆள் மேலே என்ன வரும், நல்ல எண்ணமாக வரும், வராது, வெறுப்பு தான் வரும். தாவீது மேலே எப்படி வெறுப்பு வந்துச்சோ அதே மாதிரி வெறுப்பு அவங்க சொல்ல சொல்ல அவங்க மேலே ஏறிட்டே இருக்கும் இல்லையா. இதே மாதிரி நம்முடைய சபைக்குள்ளே கூட அன்புக்குரிய சகோதரி, எந்த சகோதரனாவது எந்த சகோதரியாவது யாரையாவது குறித்து தப்பாக சொன்னாங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிடுங்க, அந்த இடத்த விட்டு ஒன்றா அவரை அப்புறப்படுத்தணும், இல்லை நாம் அப்புறப்படுத்திடணும் இல்லையா. இதை நம்ம வளர்த்துட்டே இருந்தேன்னு வைங்களேன், இது சில சிந்தனைகள் தவறான காரியங்கள் நமக்குள்ளாலே என்ன பண்ணிடும் அப்படின்னா வளர்ந்துரும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து கர்த்தருடைய போதனையை அலட்சியம் பண்ணி சுயசித்தத்தின்படி காணப்பட்ட தன்மையே சவுலை என்ன பண்ணிட்டுனா பிரச்சனைக்குள்ளாச்சுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி காரியங்களை பெற்றிருக்கிறவங்க அதற்கான முடிவை தான் அவங்க வாங்குவாங்களே தவிர நல்ல முடிவு அவங்களுக்கு என்ன பண்ணது, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான முடிவுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா போக மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்ம எவ்வளவு தான் ஞானம் உள்ளவர்களாக தேடினாலும் 10, 12 வருஷம் 15 வருஷம் அல்லது 5 வருஷம் 10 வருஷம் சத்தியத்துக்குள்ளேருந்து ஞானத்தை வாங்கினவங்களாக இருந்தாலும் நம்முடைய கேரக்டர் வைஸாக இந்த சவுலுக்குள்ளே இல்லாத குணங்கள் நமக்குள்ளே வளரணும். தாவீது இருந்த குணலட்சணங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணிச்சுன்னா வளரணும். அப்படி வளரும் போது தேவனுடனான ஐக்கியம் தொடர்புடைய விஷயங்களில் பாதிப்பை கொண்டு வராத அளவுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா நம்ம வளர்த்துருவார். நம்மளை தேவனே விலக்கி கூட்டிகிட்டு போயிடுவார். பொல்லாப்பு நமக்கு என்ன செய்யாது, நேரிடாது. யாரும் அந்த மாதிரி காரியத்துக்குள்ளே போகாத அளவுக்கு நமக்கான சந்தர்ப்பங்களை தேவன் என்ன பண்ணிடுவார்னா அவரே விலக்கி கொண்டு. ஆனால் ஒரு விஷயத்துக்கு நம்மளை ரொம்ப அனுமதிப்பார். நமக்குள்ளே என்ன ஆகாத கேரக்டர் இருக்கோ அதை எடுத்து போடுறதுக்கு நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அதற்கே ஏற்ற சூழ்நிலைகள் தேவன் என்ன பண்ணுவார், நிச்சயமாக கொண்டு வருவார். இப்போ தான் நம்ம தப்பாக ஆக்ஷன் பண்ணுவோம், தவறான முடிவுகளை எடுப்போம். நான் யார் தெரியுமான்னு கேட்போம் இல்லையா, எனக்கு தெரியாததா, நான் செய்ய முடியாததா, நான் கடந்து வராததா என்னுடைய அனுபவம் இல்லையா, இது எல்லாம் முன்ன வச்சு தேவன் கொடுத்த சூழ்நிலையை என்னுடைய கேரக்டர் ஏதோ ஒன்று இருக்குது அதை எடுத்து போடுறதுக்கு தானே தெரியாமல் அதை எதிர்த்து நிற்கிறவர்களாக போராடுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மாறிடும் இல்லையா. அப்போ அன்புக்குரியவர்களே, நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இல்லையா, இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு, குறை தான்பா இருக்குது உங்கள்கிட்ட, இதை நீ எடுத்து போடு இல்லையா. நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண அனுசரிச்சிட்டியா, எல்லாத்தையும் கொடுத்தது, அந்த கொடுக்கக்கூடிய மனசு உங்கள்கிட்ட இல்லை பார்த்தியா, இதுதான் குறை. எல்லாத்தையும் விட்டு தரித்திற்கு என்ன பண்ணு கூடுன்னு சொன்னார் இல்லையா. அப்போ இதுதான் குறை. அந்த ஒரு கேரக்டர் இல்லாத ஆண்டவர் வந்து அங்கே ஞாபகப்படுத்துறதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எந்த கேரக்டர் நம்மகிட்ட குறையாக இருக்குன்னு சில சமயம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம்.
ஆனால் அது குறையாக இருந்த தேவன் அதை எடுத்து போட்டுட்டா போதும்னு நினைக்கும் போது, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தரும்போது, ஓ இதுக்காகத்தான் இந்த சந்தர்ப்பம் நமக்கு நடந்திருக்கா, ஒருவேளை நம்ம தவறிட்டா கூட அடுத்து ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது இந்த தப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, செஞ்சிடவே கூடாது. இந்த தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாது, இதை மட்டும் செஞ்சிடக்கூடாது, இது மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் நான் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு தடவை அனுபவித்து அதை விட்டுட்டு போனவர் தான் யார் அப்படின்னா தாவீது. மறுபடியும் செய்யாமல் அந்த ஒரு காரியத்தை ஆனால் திரும்ப திரும்ப செஞ்சிட்டார். யாருன்னா சவுல்லேருந்து பார்க்க இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா சவுலும் அவருடைய 3 குமாரர்களும் ஒட்டுமொத்த பாதுகாவலர்களும் டோட்டலாக மரணத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, முதல் ராஜா நல்ல சர்டிஃபிகேட் வாங்கினவர் இந்த ஒரு நிலைமைக்கு அவர் போனதை நம்ம பார்க்க. விசேஷமாக ராஜ வம்சத்தாரை கொன்று போடும்படிக்கு பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யுத்தத்தில் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அழிச்சுப்பாங்க. முழுக்க முழுக்க இந்த ஃபெயிலியர், இஸ்ரேல் சாம்ராஜ்யத்திற்கு கிடைச்ச இந்த ஃபெயிலியர் யாரை சார்ந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க சவுலை. குடும்பத்தில் மாண்டு போயிட்டாங்க, தேசம் யுத்தத்தில் தோற்று போச்சு, அவரோடு இருக்கக்கூடிய பிரபுக்கள் எல்லாரும் அழிஞ்சு போனாங்க, தேசம் கொள்ளையிடப்பட்டுச்சு. இனிமேல் தான் தாவீதுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னாக போகுது, தேசத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. அடுத்து இவருடைய நிலைமை கடைசி என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சவுல் தோத்துட்டார், பெலிஸ்தியர் சந்தோஷப்பட்டாங்க. யார் சந்தோஷப்பட்டது? பெலிஸ்தியர் என்ன பண்ணிட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இது நேர் ஆப்போசிட். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தங்களுடைய வெற்றியை நினைவு கூறுதலாக அஸ்திரோத் தேவதையின் கோயிலில் போய் சவுளுடைய ஆயுதங்களையும் சவுளுடைய உருவத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தலை மற்ற பாகங்களை என்ன பண்ணிட்டாங்க கொண்டு போய். ஆனால் அந்த சவுல் கூட இருந்தவங்க மறுபடியும் சவுலை எடுத்து அந்த தலையை எடுத்துகிட்டு போய் அந்த எலும்பை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய தேசத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தன்னுடைய குடும்பமே என்ன ஆயிடுச்சு, ஆசீர்வாதத்தை இழந்து போன. இப்போ இவங்க இந்த எலும்பை எடுத்துகிட்டு போனது யாருன்னா மனாசே கோத்திரத்தை சேர்ந்த சில சகோதரர்கள். அப்போ கூட பென்னியமீன் கோத்திரத்தில் வரல போல, யார் வந்திருக்கிறது, இன்னொரு கோத்திரத்திலிருந்து வந்து அவங்கள எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணதை நான் பார்க்குறேன். அன்புக்குரியவர்களே, அப்போது அந்த எரிச்சிட்டாங்க, இப்போ அங்கே போய் எரிச்சிட்டாங்க, அந்த சரீரத்தை என்ன செய்யப்பட்டுச்சுன்னா எரிச்சாச்சு. இது மிகப்பெரிய ஒரு கீழான ஒரு நிலைக்கு அடையாளம். இந்த நிலைமை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடவே கூடாது அன்புக்குரியவர்கள். அப்போ நம்முடைய பாடத்தினுடைய ஆதார வசனமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் ஒன்று, அதனுடைய முடிவோ மரண வழிகள் இல்லையா. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்முடைய சொந்த காரியங்களை வழிநடத்துவதற்கு நம்மளே திராணி இல்லாதவங்கள நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது இல்லையா. நமக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா தெய்வீக ஆலோசனை நமக்கு தேவை. எந்த இடத்துலையும் சரி, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறனாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறனாலும் சரி, வேலை அனுப்பினாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெபத்தோடு தேவ ஆலோசனையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தேவன் முழுவதுமாக நமக்கு என்ன பண்ணுவார், வாய்ப்பு. நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள். பெரிய காரியங்களில் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா திரும்ப திரும்ப தேவனுடைய ஆலோசனையை கேட்டு என்ன பண்ணலாம், இதை செய்யும்போது புதிய ஏற்பாட்டில் ஆகட்டும், அப்போஸ்தலர் காலத்திலே ஆகட்டும், வேதத்தில் கொடுத்துருக்க சங்கீத வசனங்கள் ஆகட்டும், எனக்கு என்ன பாடம் இருக்குது, இதை நான் செய்யும்போது தேவன் மற்ற ஜனங்கள்கிட்ட என்ன ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கார், அதே ஆலோசனை நம்ம பின்பற்றுறோம். இல்லை பிரதர், இன்றைக்கி உலகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த உலகத்தின் பாதையில் போனால் தான் அந்த ஆலோசனை தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதாவது நம்முடைய ஆலோசனைப்படி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா மன வருத்தம் தரக்கூடிய ஒரு காரியமாக அது என்ன ஆயிரும், மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஞானம் குறைவானது. அது நம்ம எல்லாரும் என்ன தான் அபூர்ணலாக இருக்கிறதுனால நம்ம குறை உள்ளது தான். அதனால் தேவ ஞானத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும், தேடி ஆகணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் போய் நம்ம கேட்கும்போது தேவன் நமக்கு விரும்பத்தக்கதாக ஞானத்தையும் கொடுப்பார், அனுகூலமானதையும் செய்ய தருவார். அதே சமயத்தில் மற்றவர்கள் விரும்பத்தக்கதாக, தேவன் விரும்பத்தக்கதாக அது என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறோம், இது நேரடியாக எந்த ஒரு அடையாளத்துக்கு கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது சவுளுடைய முடிவு 2ஆம் மரணத்திற்கு என்னவா இருக்குது, ஒரு பாத்திரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம பார்க்கும்போது கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறார். என்ன முடிக்கிறார் அப்படின்னா, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை இல்லையா. இந்த ஒரு வசனம் நமக்கு எச்சரிப்பாக பிரதர் கடைசியாக என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் கடைசி அவர் முடிக்கும்போது என்ன முடிக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரமாக நாம் இந்த சரியான பாதையை தெரிந்து கொள்கிறோமோ அப்போது எல்லா விதத்திலும் முடிவு சிறப்பாக காணப்படும். ஏன்னா சவுளுடைய வாழ்க்கையில்
ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, முடிவு எப்படி இல்லை? நல்லா இல்லை, இல்லையா? ஆரம்ப நாட்களில் நம்ம நல்லா ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் நல்ல விதமாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கணுமே தவிர போக 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 நம்முடைய வாழ்க்கை கீழான நிலைமைக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்முடைய நாட்களில் நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை அப்படி தான் இருக்குது. அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட என்ன ஆயிரும்னா குறைஞ்சி போயிடும், இல்லையா? அந்த அன்பு குறைஞ்சி போகிறதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. அதனால தான் ஆவியை அவித்து போடாதிருங்கள், அன்பிலே பூரணப்படுங்கள். இந்த விஷயமெல்லாம் நமக்கு எதுக்கு மறுபடியும் எச்சரிக்கையாக வருதுன்னா இதை வளர்த்து கொள்றதுக்கு தான், இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அதை கடைசி வரை அபிவிருத்தி பண்ணி நமக்குள்ளே இன்னும் மறைஞ்சிருக்கிற நல்ல குணங்கள் என்னென்னு கொண்டு வந்து அதை மீண்டும் மீண்டும் சபைக்குள்ளே டெவலப் பண்ணி ஒரு புது சிருஷ்டியாக நம்ம என்ன பண்ணணும்? உருப்பெறணும், இல்லையா? அதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி பாடங்கள் என்ன செய்யப்படுச்சுன்னா கொடுக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க. அதனால் இந்த தெய்வீக வழிநடத்துறதுனால நமக்கு வரக்கூடிய படிப்பினைகள் திருப்தியாக இருக்கும், அதே சமயத்தில் சமாதானம் தரும், அதே சமயத்தில் இந்த உலகம் தரக்கூடாத விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் அர்ப்பணிப்பே உண்மையான அர்ப்பணிப்பு. இதை குறித்து நம்முடைய மூத்த சொல்லும்போது ஒவ்வொரு நீதிமானாக்கப்பட்ட விசுவாசியும் சபையாக கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் கொண்டு வரப்படுவதற்கு அவசியமான அர்ப்பணிப்பும் நமக்கு வேணும். இந்த அர்ப்பணிப்பும் நமக்குள்ளே இருக்கணும். நம்மளை டெடிகேட் பண்ணுற விஷயமும் இருக்கணும். அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். சவுல் மாதிரி தன்னுடைய சுய சித்தத்திற்கு சார்ந்து என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. தாவீது மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேல் வகுப்பாராக இருந்து, இல்லையா, நம்முடைய உண்மையான இந்த ஓட்டத்தை, இல்லையா, யாருக்குமே கிடைக்காத வாய்ப்புன்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். நிறைய சகோதர சகோதரிகளோட கூட நிறைய கூட்டங்கள் வைக்கிறோம், அறுவடை ஊழியங்கள் செய்கிறோம். ஆனால் நம்முடைய முடிவு அப்படிங்கிறது தோல்வி, தேவன் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு வந்துட்டா அது எப்படி பிரயோஜனம் இல்லை. நம்ம இந்த நேரத்தில் பாடம் கேட்டிருக்கிற நேரத்தில் உலகத்தில் நிறைய பேர் நிறைய இன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, இல்லையா? சற்று நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தில் கூட அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாரன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சாட்சியாக இருந்துட்டு நம்முடைய முடிவு வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அது, இல்லையா? அதனால் அந்த நிலைமைக்கு போகாத அளவுக்கு, இல்லையா, மேக்சிமம் அபூர்ணமாக இருக்கிறோம், நிறைய மன்னிப்பு பெறலாம், கிருபை வாங்கலாம், எல்லாம் இருக்கலாம், இல்லையா? ஆனால் அதையே வாங்கிட்டு நான் அப்படியே இருப்பேன், எந்த ஒரு கேரக்டருமே எனக்குள்ளே டெவலப் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நம்மளோட போகிற பாதை சரிதானா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பார்த்து. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு அருமையான காரியத்தை தந்துட்டார். தேவன் தாமே இந்த கேட்ட வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.